ஆமேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில் ஆமேன் முதல் வாரத்தில், இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் ஆராதனைக்கு வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம், மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஹல்லேலூயா. களி கூர்ந்து நாம் பாடுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரே மகிமைப்படுவாராக. அவர் ஒருவரே தகுதி படைத்தவர். ஆமென். He is alone worthy to accept glory and all praises. Amen. All thanksgiving. Amen. Hallelujah. அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துவோம், பாடுவோம் உற்சாகமாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். Hallelujah. Amen. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். Hallelujah. ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 6 வசனத்தை வாசித்து திருப்பி நம்ம அமர்ந்து கொண்டு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாம். சங்கீதம் 150 எல்லாரும் சேர்ந்து நம்ம சத்தமாக வாசிக்க போகிறோம். சங்கீதம் 150. ஓகே, Psalm 150. இந்த 6 வசனத்தை சத்தமாக நம்ம வாசித்து ஆண்டவர் நம்ம துதித்து பாட போகிறோம். Amen. Ready? ஓகே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Praise the Lord. Praise God in His sanctuary. Praise Him in His mighty heavens. Praise Him for His acts of power. Praise Him for His surpassing greatness. Praise Him with the sounding of trumpet. Praise Him with the harp and lyre. Praise Him with timbrel and dancing. Praise Him with the strings of pipe. Praise Him with the clash of cymbals. Praise Him with the sounding cymbals. ஆறாவது வசனம் சத்தமா வாசிப்போமா? ஆமென். 6வது வசனத்தை மட்டும் இன்னும் சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி வாசிப்போமா? Let everything that has breath praise the Lord. Hallelujah. Amen. ஸோ நிச்சயமாக நமக்கு சுவாசம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டோம். ஆமென். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் அந்த சுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலவேளை நிறுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah. So let everything that has breath praise the Lord. Amen. அப்போ மனிதர்கள் மட்டும் இல்லை, எதுவும் தான் சுவாசிக்குது, மிருகங்களும் சுவாசிக்குது. Amen. அது கூட ஒரு விதத்தில் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுது எப்படியோ. Amen. Because He is the creator for everything. Hallelujah. ஆண்டவர் நம்மளோட ஸ்பெஷலாக படைச்சிருக்கனால நம்ம இன்னும் ஸ்பெஷலாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். Amen. Amen. கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அப்படியே அமர்ந்து கொண்டு பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த மாதம் முழுவதும் இதுவரை நடத்தி வந்தது தேவனை நினைத்து ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்போது நிச்சயமாகவே அவர் சந்தோஷப்படுகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பை கொடுத்த ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா. We thank you Jesus. அவர் சமூகம் அது நமக்கு மேன்மையானது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர். Hallelujah. We give you glory Lord. கரங்களை தட்டி பாடுவோமா? Thank you Jesus. இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றி. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான
மகிமை செலுத்துவோமா? ஆமென். அவர்தான் நம்ம வாழ்க்கையின் சங்கீதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் அவரை போற்றி கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நம் நாவில் சுவாசம் உள்ளவரை அவரையே துதித்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். Thank you Jesus. Thank you Holy Spirit. ஆண்டவர் நம்ம பறப்பதற்கு முன்பதாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆமென். நான் முழுவதுமாய் உருவாகிறதுக்கு முன்பதாகவே என் சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிற ஒரு தகப்பன். ஆமென். அவர் இயேசு. ஹல்லேலூயா. அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும்போது வாழ்க்கையில் எவ்வளவோ தோல்விகள், துன்பங்கள், சுகவீனங்கள் வந்தாலும் அவர் நம்ம போய் சேர்க்கிற இடத்துக்கு ஆண்டவர் போய் சேர்க்கணும் அப்படின்னா அவர் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. Because he is our guide, he is our refuge and he is our everything. ஹல்லேலூயா. நம்ம கண்கள் அவரை மட்டும் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நமக்கும் அவர் காட்டுவார், அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த திட்டங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் அது ஆண்டவரோட திட்டம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி, we just need to accept his plan. ஏன்னா அந்த பிளான்ல ஆண்டவர் மகிமைப்படுவார். But when we allow God to be magnified in all that we do in eternity, we will rejoice with him. Hallelujah. அவரோட செயல், அவரோட திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது, ஆண்டவர் வரும்போது அவரோடு சேர்ந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த அடுத்த பாடலும் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே என்ற ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். ஆமென். தாய் தகப்பனும் நம்ம சுமக்கிறது போல அதை விட ஸ்பெஷலாய் சுமக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம் தகப்பன் இயேசு. ஆமென். மனிதர்களின் அன்பு மாறும். ஆமென். மனிதர்களின் வாக்கு மாறலாம், ஆனால் ஆண்டவரின் வாக்கு ஒரு நாளும் மாறாத உண்மை உள்ளது. ஆமென். அப்படி ஆண்டவரை நினைத்து கொண்டே இந்த பாடலை நம்ம பாடுவோம். Just imagine how wonderful our God is. Amen. ஆண்டவர் அப்படியே நினைத்து பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, ஆண்டோட அன்பை ருசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல, தனிமையாய் தவிக்க விடுற தகப்பன் அல்ல. Amen. Thank you Jesus. We give you glory Lord. சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகமாக? விடுந்தவர்கள் அப்படி எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்த காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள்
விசாரிங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? நைட்டு தூங்குனீங்களா அப்படின்னு விசாரிங்க. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசாரிக்கிறது கூட ஆளே இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். ஆமென். ஏன்னா உலகம் அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது, நம்மளும் சேர்ந்து சுற்றுறோம். ஆமென். பக்கத்தில் யார் இருக்கா, போகிறா வரா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இருக்கிறப்ப பாட்டி சமைக்கிற சாம்பார் பக்கத்து வீட்டுக்கு போகும், அவங்க சமைக்கிற கருவாடு எங்கள் வீட்டுக்கு வரும். ஆனால் இப்போ யார் இருக்கான்னு எங்களுக்கே தெரியல. ஓகே, அப்படி உலகம் மாறிடுச்சு. ஆனால் அந்த உலகத்தில் விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அது யார்? நம் இயேசு. ஹல்லேலூயா. நம்மளை அளவில்லாமல் நேசிக்கிற ஒருவர். ஆமென். உலகம் பார்த்து நேசிக்கிற அந்த ஸ்கேல் படி இல்லை. ஆண்டவரோட நேசம் அது வார்த்தையால் சொல்லி முடியாது. அது அவ்வளோ அருமையான ஒரு அன்பு. அவர் நம்மளை விசாரிக்கிறார். அவர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். அவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோதான் அவமானம் நிந்தைகள் வந்தாலும் தலையை தூக்கி நம்ம சொல்லலாம், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சிங்கம் போல நடந்து சொல்லலாம், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் பெரியவர். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு நாளும் தலை குனிந்து வைக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு நொடி தலை குனிகிறது போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து யூதாவின் ராஜ சிங்கம் போல வந்து நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ஆனவர் தான். ஆட்டுக்குட்டி போல அமைதியாக இருப்பார். ஆனால் அவரை சீண்டி விட்டோம்னா என்ன மாறிடுவார்? பக்கத்தில் மாதிரி சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி தான், சீண்டி விட்டா சிங்கம். ஹல்லேலூயா. என் ராஜா சாதாரணமான ஆள் அல்ல, அவர் யூதாவின் ராஜா சிங்கம். ஹல்லேலூயா. அவர் கம்பீரமாய் நமக்காக ஆமென் வெற்றி குடியை நம்ம கையில் கொடுக்கறதுக்காக நமக்காகவே அவர் வருவார். ஹல்லேலூயா. அந்த ஜெயம் பெற்ற தேவனை நோக்கி பார்க்கும் போது ஒரு நாளும் நம்மளை விட மாட்டார். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு முறை மறவேன் பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நம்பிக்கையுடனே, ஒருவேளை நம்பிக்கை இழந்த நிலைமையில நின்று கொண்டிருந்தாலும் அமர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த தேவனை நோக்கி பாடுவோமா? மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர். Thank you, Jesus. நீர் நல்லவராய் இருக்கிறீரே. நன்றி. என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை தட்டி விசாரிக்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா. Thank you, Master. We give you glory, Jesus. உங்க நாமம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. உங்க நாமம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது ஆண்டவரே நீர் பெரிய காரியம் செய்வீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்க நாமம் பெருகணும். நீர் பரிசுத்த தெய்வம். நன்றி. Thank you, Jesus. Thank you, Master. இதுவரை எங்களை கைவிடாத தேவனே உமக்கு நன்றி. We praise you, Master. We praise you, Lord. We glorify your name. We magnify your name, Jesus. ஆண்டவர் பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே துதிப்போமா? அவர் நல்லவர். அவர் நம்மளை பாதுகாக்கிறவர், கைவிடாதவர். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா? வாய்களை திறந்து. Thank you, Master. Thank you, Jesus. We give you glory, Lord. We give you glory. We give you glory, Master. Hallelujah. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே உம் நாமம்
எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே கரங்களை உயர்த்தி நாமமே அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? உயரணும்
மகிமையான தேவன், நீர் நல்ல தேவன், சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த தேவன். நன்றி. Thank you Jesus. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பாடிட்டு ஆண்டவர் ஆராதிப்போமா? Thank you Lord. Thank you Jesus. Thank you Master. Thank you Jesus. Holy Spirit, we thank you. அவர் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. Hallelujah. He is our strong tower, he is a refuge, he is our comforter, he is our guide. அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. தனி மனிதனாய் நமக்கு எதுவும் சாதிக்க முடியாது. ஆனால் ஆண்டவரோட கரம் நம்ம கூட இருக்கும்போது மலைகளை பெயர்க்க தாண்ட செய்ய பலன் தருவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? மகத்துவம் உள்ள தேவனுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. We give you glory. Thank you Master. Thank you Jesus. You are with us. We glorify your name. நீர் நல்லவரே. நோக்கி பார்ப்போமா? அவர் அப்படியே நினைவு கூர்ந்து ஆண்டவரை நினைத்து பாடலை பாடுவோம். நீர் இல்லாமல்